Screen visible, sir. Sir, voice audible, sir. Abhishek. Hello. Audible, Abhishek. Students, last class என்ன பார்த்தோம்? Students, ஓகேண்ணா. லாஸ்ட் கிளாஸ் வந்து வேரியபிள்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம். ஒரு 3 வீக்ஸா 12 எசென்ஷியல் கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல. async await, arrow function, variables in JavaScript, all JavaScript tree structure, spread operator, rest operator, array methods இதெல்லாம் பார்த்தோம். அந்த 12 கான்செப்டையும் நம்ம பார்த்தோம். அதில் வந்து மேப்னா என்ன, ரெடியூஸ்னா என்ன, ஃபில்டர்னா என்ன அப்படின்ற ஒரு 12 மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம். பேசிக் இம்பார்ட்டன்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட் சொல்லிட்டு அந்த கான்செப்ட்லாம் எல்லாரும் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Audible, Abhishek. லாஸ்ட் கிளாஸில் நம்ம 12 எசென்ஷியல் கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சுவிட்ச் கேஸ்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செஷன்ஸ் எடுத்தேன். இப்போ அதை வச்சு ஒரு சாம்பிள் டாஸ்க் போட்டு காட்ட போகிறேன். எப்படின்னா ஒரு சின்ன கால்குலேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பேசிக்ஸ் எல்லாம் ஓரளவு நம்ம கோ த்ரூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். ரியாக்ட் செட்டப் பண்ணி நோட் செட்டப் பண்ணி ரியாக்ட் செட்டப் கம்ப்ளீட் பண்ணி எப்படி நம்ம அட்வான்ஸ் ஜாவாஸ்கிரிப்டோட அட்வான்ஸ் ரியாக்ட் செட்டப் பண்ணிட்டு ஒரு பேசிக்கான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ், என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே ஓகே. இது வந்து ஒரு பேசிக் கால்குலேட்டர் ப்ரோக்ராம். இது நான் எப்படி போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ப்ராம்ப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பாப்அப் ஷோ ஆகிறதுக்காக ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோட்ன்றது ஸ்ட்ரிங் நம்பரா மாற்றத்துக்கு யூஸ் ஸ்ட்ரிங் நம்பராவோ ஒரு இன்டீஜராவோ மாற்றத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் பாஸ் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கிருஷ்ணா ஓகே சைலண்டாக இருக்கீங்க.
பண்ணிட்டு இது சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணி அலர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. போறீங்கன்னா ஒரு அலர்ட் மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டேஞ்சர் அலர்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக அலர்ட்ன்ற ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் நம்ம ஒர்க் பண்ணிப்போம். நான் ஒரு நம்பர் 10 என்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு செகண்ட் நம்பர் 20 என்டர் பண்ணுறேன். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 10 என்டர் பண்ணிப்பேன். என்டர் பண்ணிட்டு செகண்ட் நம்பர்ல ஒரு வேரியபிள் நம்ம என்டர் பண்ணிப்போம். என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம்? என்டர் பண்ணோம்னா ஒரு அவுட்புட் 40. இப்போ நம்ம வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 10 என்டர் பண்ணிருக்கேன். 10 + 20 ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணா 40ன்றது இந்த கால்குலேட்டர் ரிசல்ட் பண்ணுது. இந்த கால்குலேட்டர் எதுக்காகனா ஃபர்ஸ்ட் லெட் num1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு பார்ஸ் ஃப்ளோட்னா என்ன சொன்னேன்? ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் பார்ஸ் ஃப்ளோட். ப்ராம்ப்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா டிஃபால்ட்டா இப்போ நம்ம ஒரு ஒரு
நார்மலாக HTML யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ராம்ப்ட்ன்றது ஒரு வேர்டை டைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு என்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் பண்ண போகிறோம்னா அந்த ஒரு மெத்தடுக்காக ப்ராம்ப்ட்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட்குள்ளே நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ங்கிற ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எழுதிக்கணும். லெட் num2 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நோட் எழுதிட்டு செகண்ட் நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு இது எழுதிக்கணும். லெட் ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே கால் பண்ண போகிறோம். ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே இந்த ஆப்ரேட்டர் பேராமீட்டரில் பாஸ் பண்ணிட்டு கேஸ் ஒன்ல வந்து அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்1 நம்2 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா பிரேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கேஸ் 2ல வந்து மைனஸ் சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ரிசல்ட்ல வந்து கொடுக்குற நம்1 வேல்யூவும் நம்2 வேல்யூ சப்ட்ராக்ஷன் பண்ணி அவுட்புட் ஷோ பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து கேஸ் 3ல வந்து மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா கொடுக்குற நம்1 வேல்யூவும் நம்2 வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி அதோட அவுட்புட்டை ஷோ பண்ணு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா பிரேக் பண்ணு சொல்லியிருக்கோம். அடுத்து கேஸ் 3ல டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்1ஓட வேல்யூ நம்2ஓட வேல்யூ டிவைட் பண்ணி இந்த ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா பிரேக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிஃபால்ட்டாக இந்த ஆப்ரேஷன் வந்து எதுவும் எரர் இருந்துச்சு நான் முன்னாடி பார்த்துப்பீங்க, நான் ப்ராம்ப்ட் அங்கே யூஸ் பண்ணல, அதனால என்ன இன்வேலிட் ஆப்ரேட்டர் சொல்லி ஆப்ரேட்டர் கொடுக்காதனால இன்வேலிட் ஆப்ரேட்டர் சொல்லி ஷோ ஆச்சு. இந்த அலர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இதை நீங்கள் நார்மலாக விசுவல் சொல்லி போடலையோ இல்லை ஒரு ஸ்க்ரீன் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்க்ரீன் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுது. இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா அலர்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. நார்மலாக அதில் வந்து நான் கம்பைலரில் ரன் பண்ணதுனால அங்கேயே ஷோ ஆயிடுச்சு. இப்போ நான் அலர்ட் போட்டதுனால எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜில் வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஷோ. நான் இங்கே வந்து சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் சூஸ் பண்ணிட்டு 10 இல்லை 5 போச்சு. ரிசல்ட் வந்து 5 அப்படின்னு ஒரு கால்குலேட்டர், ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். வேரியபிள் பார்த்தாச்சு, எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, ஸ்விட்ச் பார்த்தாச்சு, ஃபார் லூப் பார்த்தாச்சு. இது ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் வச்சு நம்ம ஒரு கால்குலேட்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனா எனக்கு இந்த அலர்ட்டும் ப்ராம்ப்ட் மட்டும் திருப்பி சொல்றீங்களா? அதுக்கு என்ன? ஓகே அலர்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ எக்ஸாம்பிள் to my page சொல்லிட்டு ஒரு அலர்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை பேஜ் சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் பிரிண்ட் ஆச்சு. பார்த்தீங்களா என்னோட வெப்சைட் ஒன்ஸ் லோட் ஆகும்போது கன்சோல்ல வந்து அலர்ட் மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் டு மை பேஜ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருப்பாங்க. ஒரு அலர்ட் பாப்அப் பண்றதுக்கு யூஸ் பண்ற ப்ராம்ப்ட்டுக்கு தான் அலர்ட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ப்ராம்ப்ட்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலா இப்போ நீங்க ஒரு HTML பேசிக் தெரிஞ்சா தெரியும். ஒரு இன்புட் பாக்ஸ் வைக்கிறீங்கன்னா இன்புட் பாக்ஸ் சொல்லிட்டு கால் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு வேல்யூ டைப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க எக்ஸாம்பிள் பாருங்க. முன்னாடி எப்படி ஷோ ஆச்சு அலர்ட் பாக்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் டவுட் கேட்டீங்க. முன்னாடி வந்து எப்படி ஷோ ஆச்சு அலர்ட்? வெல்கம் டு அந்த. ஓகே இப்போ வந்து எப்படி ஷோ ஆயிருக்குன்னா ஒரு இன்புட் பாக்ஸோட ஷோ ஆயிருக்கு. நம்ம ஒரு வேல்யூ டைப் பண்ற மாதிரி ஷோ ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் டைப் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் டைப் பண்ணிக்கலாம், என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணா வேல்யூ டைப் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட். நார்மலா HTML யூஸ் பண்ணாம ஒரு இன்புட் பாக்ஸ் ஷோ ஆகுதுன்னா அது பேர் தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகேண்ணா. ஓகே ஓகே. வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இது எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு? இல்லைண்ணா புரியுது. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஓரளவு ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லா கான்செப்டும் கோ த்ரூ பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு ஜாவா ஸ்கிரிப்டை பத்தி? நம்ம இத்தனை கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குது. ஓகே. நம்ம எவ்வளவு கான்செப்ட் பார்த்துருக்கோம்? 12 எசென்ஷியல் கான்செப்ட் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் என்னன்னு பார்த்துருக்கோம். இஃப் கண்டிஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். வைல் பார்த்துருக்கோம். அப்புறம் அது இல்லாம ஸ்விட்ச் கேஸும் பார்த்துருக்கோம். டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஓரளவு ஜாவா ஸ்கிரிப்டே கோ த்ரூ பண்ணியாச்சு. இப்போ எப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஜாவா ஸ்கிரிப்டை பத்தி? ஆனா இப்போ அதுல ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுப்போம். அது வந்து அதாவது இது டச் பண்ணா இது இங்க வந்து மூவ் ஆகுற மாதிரி அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். புரியல. ஒரு HTML CSSல வந்து இப்போ இந்த ஸ்கிரீன் டச் ஆனா இது உள்ள வந்து என்டர் ஆகுற மாதிரி அதுக்கு வந்து ரவுட்டிங் சொல்றீங்களா? இப்போ எப்படி ஆ, கேக்குறீங்க? இந்த பேஜ் டச் ஆனா அந்த பேஜுக்கு போகுது அந்த மாதிரி கேக்குறீங்களா? எப்படி கேக்குறீங்க? எஸ்னா இதே மாதிரி தான். ஓகே ஓகே. இதுக்கு தான் அட்வான்ஸ் கான்செப்ட் ரியாக்ட் சொன்னேன். எல்லாருக்கும் சிஸ்டம் இருக்கா? இது நான் வந்து நாங்க பண்ண சைட் தான் ரியாக்ட் வச்சு பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சிஸ்டம் இருக்கா? இல்ல இருக்கு. ரியாக்ட் எப்படி செட்டப் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் சொல்லவா? எல்லாம் ட்ரை பண்றீங்களா? ரியாக்ட் செட்டப் பண்ணிட்டா அடுத்து நம்ம ரியாக்ட் ஒர்க் பண்ணலாம். ஓகே. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நோட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விசுவல் ஸ்டுடியோ போட்டிருக்கா எல்லாத்துக்கும்? எஸ்னா ஓகே. நோடு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட் டவுன்லோட் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கு. கேக்குதா? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? இல்ல நான் அந்த செஷன்ல வந்து ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு பேசிக் ஐடியா தரேன். நெக்ஸ்ட் செஷன்ல எல்லாரும் மேபி சிஸ்டமோட வர பாருங்க. லைவான நோட் செட்டப் பண்ணிட்டு ரியாக்ட் செட்டப் பண்ணிட்டு தென் நம்ம ஒரு 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 ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேபி எல்லாரும் சிஸ்டத்தோட வர பார்க்குறீங்களா? ஓகே. ஓகே. ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட்னா என்னன்னு பாருங்க. ரியாக்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம்வொர்க் தான். ஜாவாஸ்கிரிப்டோட அட்வான்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அது Node.js டவுன்லோட் பண்ணுவானா அதுல? ஆமா, Node.js டவுன்லோட் பண்ணுங்க. சாரி, ஆ Node.js டவுன்லோட் பண்ணாதான் நீங்க செட்டப் பண்ண முடியும் ரியாக்ட். இப்போ ஓகே. பேசிக்கா நான் கோத்ரூ பண்றேன். ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களோட அஃபிஷியல் சைட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒன்ஸ் கோத்ரூ பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது எப்படி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி நம்ம கோட் பண்ண போறோம், இது எப்படி நம்ம செட்டப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்ரூ பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ரியாக்ட்லயே. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. கேக்குதா? கேளு. ஓகே. இதுதான் ரியாக்டோட அஃபிஷியல் சைட். பாத்தீங்கன்னா இதெல்லாம் காம்போனன்ட்ஸ் சொல்லுவோம்.
நீங்க நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட்ல HTML பேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா HTML தனியா எழுதுவீங்க, CSSக்கு தனியா எழுதுவீங்க, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு தனியா எழுதுவீங்க. இது அப்படி எழுத தேவையில்லை. டைரக்டா ரியாக்ட்ல வந்து நம்ம செட்டப் பண்ணிட்டோம்னா ரியாக்ட் வந்து ஒரு ஃபேஸ்புக்கோட ப்ராடக்ட். ஃபேஸ்புக் எதில் ஒர்க் ஆகுதுன்னா ரியாக்ட்ல தான் ஒர்க் ஆகுது. அதுக்காக தான் ரியாக்ட் யூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் வந்து ஒரு காம்போனண்டா ஒர்க் பண்ணுறது. இப்போ சம்திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வெப்சைட்ல ஒரு ஃபைலும் ஒரு காம்போனன்ட். இப்போ ஹோம்ன்றது ஒரு காம்போனன்ட் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்போனன்ட். இப்போ app.jsன்றது ஒரு காம்போனன்ட் ஃபைலு, இன்வென்டரி டேபிள்ன்றது ஒரு காம்போனன்ட் ஃபைல். இதெல்லாம் செப்பரேட். ஒரே ஃபைலை மல்டிபிள் பார்ட் ஆஃப் ஃபைலா செப்பரேட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைவா அந்த சைட்டை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், அந்த வெப்சைட்ல பார்த்த ஹோம் பேஜ்ன்றது வந்து இதெல்லாம் ஒரு காம்போனன்ட். ஜஸ்ட் ஹோம்குள்ள நான் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இம்போர்ட் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதை ஒரே ஃபைலுக்குள்ள இம்போர்ட் பண்ணுற பேர் தான் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு செப்பரேட் மாடியூல்ஸ். அந்த ஃபீச்சர்ஸ்ன்றது தான் நான் அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா இருக்கேன். சம்திங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா YAves அப்படின்னு இருக்கு. இந்த சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இங்க பாருங்க YAves அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு செப்பரேட் ஃபோல்டர். இப்போ இது ஒரு செப்பரேட் ஃபோல்டர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா hero.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஃபோல்டர் வச்சிருக்கேன். இதுக்குள்ள AveSecurity.com இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் AveSecurity.com இது வரை வந்து ஒரு ஃபைல். இது இந்த பார்ட் வந்து ஒரு ஃபைலு, இந்த பார்ட் வந்து ஒரு ஃபைலு, இந்த பார்ட் வந்து ஒரு ஃபைலு. மல்டிபிள் ஃபைல்ஸை செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துக்கிறது தான் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் ரியாக்ட் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா செவரல் ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணுறது தான் ரியாக்ட் காம்போனன்ட் சொல்லுவாங்க. இது வந்து ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கு, ரியாக்ட் ஸ்பூக்ஸ் இருக்கு, தென் ரியாக்ட்ல வந்து ப்ராப் ட்ரில்லிங், இந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட் இருக்கு. நம்ம ஃபர்தரா கோ த்ரூ பண்ண ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரியாக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி செட்டப் பண்ணணும்னா npm இன்ஸ்டால் கொடுத்து ஃபர்ஸ்ட் நோட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். நோடு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. நோடு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், மை ரியாக்ட் சொல்லிட்டு. மை ரியாக்ட்னு போட்டு நான் சிஎம்டி இதுல வந்து சிஎம்டி போட்டேன். சிஎம்டி மீன் கமாண்ட் ப்ராம்ப்ட். தெரியுமா அது உங்களுக்கு எல்லாருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ்ண்ணா, ஓரளவுக்கு ஐடியா. சிஎம்டின்றது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நீங்க ஒன்ஸ் நோட் செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் இதை பண்ணணும்.
இப்போ என்னோட நோடு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோட நோட் வெர்ஷன் வந்து 22.6.0 அப்படின்ற நோட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் நோட் செட்டப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெர்ஷன் காட்டணும். அப்படி வெர்ஷன் காட்டுனா உங்களோட நோடு வந்து தப்பாக இன்ஸ்டாலேஷன் ஆகிடுன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிட்டு நோட் வீன் கொடுத்தீங்கன்னா உங்கள் வெர்ஷன் காட்டும். அப்படி நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த கமெண்ட்டை போகும் npx create react next app latest அப்படின்னு போட்டிங்கன்னா கரண்ட் வெர்ஷனோட ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கேஜஸ் தான் இன்ஸ்டால் ஆகும். பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டால் ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. எஸ் கொடுங்க. என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணல ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். Tailwind CSS யூஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு CSS ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கேன். மோட் இன்சைட் எஸ் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் எஸ் கொடுத்துட்டு அப்படிங்க பாத்தீங்கன்னா ரியாக்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு என்னோட ரியாக்ட் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஆப்பிள் ஃபோல்டருக்குள்ள எல்லாமே கோட் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு டாட் வச்சு என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரியாக்ட் ஃபோல்டர் வந்து செட்டப் ஆயிடும். ஒன்ஸ் ரியாக்ட் ஃபோல்டர் செட்டப் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி எல்லா ஃபோல்டரும் உள்ள இருக்கும். எஸ்ஆர்சிக்குள்ள ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆப்குள்ள போனீங்கன்னா app.js இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காம்பனன்ட். ஒரு காம்பனண்ட்டாக ஃபோல்டர் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் செட்டப் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் குழப்பு தான், நான் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? இது எது புரியுதா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேண்ணா. ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கா இல்லை சொல்லுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நானுமே இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எனக்கே செட்டப் வந்து புரியல. சிஸ்டம் எல்லார் கையிலும் சிஸ்டம் இருந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நோடு இன்ஸ்டால் பண்றேன், எப்படி என்னோட நோடு வெர்ஷன் செட்டப் ஆகுது, எப்படி என்னோட ரியாக்ட் வந்து இம்போர்ட் ஆகுது, எப்படி நான் ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னாதான் புரியும். புரியுதா இல்ல புரியலன்னா ஓப்பனா சொல்லுங்க. இல்லைண்ணா, புரியலண்ணா. ரியாக்ட் வந்து ஓகே ஓகே சரி ஓகே. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் சிஸ்டம் கூட கொஞ்சம் மேபி வர பாருங்க. நான் லைவ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நீங்களும் லைவா நான் சொல்ல சொல்ல செட்டப் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ரியாக்ட்ல. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி
இத்தனை நாள் கிளாஸ் பார்த்துருக்கோம், ஏதோ பேசிக் ஐடியாஸ் இருக்கா? ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் வந்ததுலேருந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் எடுத்தேன். புரியுது. ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஒரு ஃபார் லூப்போ ஒரு மெத்தடோ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா? பேசிக் ஐடியா. ஓகே, புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கான்செப்ட்ஸ் பார்த்து வரோம்ல, வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாம் புரியுது. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் இதுவரை கொடுத்த டாஸ்க் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்களா எல்லாரும்? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? பண்ணி பார்த்தோம். ஓகே, இந்த கிளாஸ் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேபி எல்லாரும் லேப்டாப்போட வர பாருங்க. ஏன்னா ரியாக்ட் வந்து நான் இன்னைக்கு ரியாக்ட் தான் எடுக்கலான்னு வந்தேன். உங்க கையில சிஸ்டம் அவைலபிளா இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, அதனால தான் ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் இம்போர்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலான்னு பார்த்தேன். மேபி சிஸ்டத்தோட வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். ரியாக்ட் செட்டப் போட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் சிஸ்டத்தோட வர பாருங்க. ரியாக்ட் செட்டப் பண்ணிட்டு சார் அன்னைக்கு சொன்னாரு எப்படி ஒரு டேஷ்போர்ட் ஒர்க் பண்ணுறது சொல்லிட்டு, அதை கூட நம்ம சாம்பிளா நம்மளோட டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி நம்ம லைவ் கிளாஸ்ல கூட ஒர்க் பண்ணலாம் நம்ம எல்லாம் சேர்த்து. ஓகே மேம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. சார் இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார், நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரியாக்ட் செட்டப் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே. இங்க எத்தனை பேர்கிட்ட லேப்டாப் இருக்கு இப்போ? ஆனா இப்போ இல்ல, நான் இதை வாங்கிட்டு வரேன். ஓகே. ஸோ சண்டேஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் லேப்டாப்போட இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இப்போ நம்ம போல் டெஸ்க்லாம் ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த போல் டெஸ்க் பண்ணுற ஒர்க்கை நம்மளே அதை போல் டெஸ்க்லாம் நம்மளுக்கே ஒரு இது கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அபிஷேக், நீங்கள் இன்னைக்கு அந்த காமிச்சுங்க, அந்த லிங்க்ஸ் எல்லாம் மட்டும் குரூப்பில் கொடுத்துறீங்களா? ரியாக்டோட வெப்சைட் லிங்க் எல்லாம். ஸோ மேபி உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் இருந்தால் அதுவும் கொடுத்துருங்க. அபிஷேக். சாரி சார், மியூட்ல பேசிட்டு இருந்தேன். நான் ரியாக்டோட அஃபிஷியல் சைட்டோட லிங்க் தரேன். பட் ஜஸ்ட் வந்து ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, நோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. ஏன்னா அவங்களாம் வந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னா சரியா ப்ராஜெக்ட் வந்து செட்டப் ஆகாது. அப்புறம் அவங்க ஸ்டார்டிங்லேயே அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நானுமே அப்படிதான் சொல்லிட்டு நான் கற்றுக்கும் போது செட்டப்ல வந்து தப்பு பண்ணிட்டேன். அதை கேட்காம விட்டுட்டேன். ரொம்ப நாள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆச்சு. நம்ம ஒன் பை ஒன்னா கோ த்ரூ பண்ணி செட்டப் பண்ணாதான் கொஞ்சம் யூஸாக இருக்கும் சார். ரியாக்ட்னா என்ன, நோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க, நம்ம ஒரு செட்டப் பில்டு பற்றி பார்க்கலாம். நானே உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி காட்டுறேன். இங்கே எத்தனை பேருக்கு வெனஸ்டே 9 o'clock ஓகே உங்களுக்கு? ஈவினிங் வீக்லி 2 செஷனாக இருந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். அஜய், அக்ஷயா. ஆனா என்னென்ன கேட்டீங்க, புரியல. இல்லை, வீக்லி 2 செஷனாக வச்சா ஓகேவா? வெனஸ்டே 9 o'clockக்கும் சண்டே மத்தியானமும் வச்சா ஓகேவா? ஆனா எனக்கு வீக் டேஸ்ல வர முடியாது, நான் வீக்கெண்ட்ஸ் தானே. ஓகே ஓகே, சரி, ஓகே, வீக்கெண்ட்ஸ்ல இருக்கும். ஓகே. யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது கேட்கணுமா அவர்கிட்ட? ஆனா இப்போ நோட் ஜேஎஸும் ரியாக்ட் ஜேஎஸ் சொன்னீங்க, அதெல்லாம் இப்போ டவுன்லோட் பண்ணுமா இல்லை இல்ல நீங்க செட்டப் பண்ண வேணாம். நான் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க செட்டப் பண்ணீங்கன்னா உங்களோட வெர்ஷன்ல ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா
நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது அப்போ சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும். அது உங்களுக்கு பெரிய இதை கடைசி வரை ப்ராப்ளமும் இருக்கும். நான் உங்களுக்கு செட்டப் பில்டு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்லேயே அது ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். நம்ம செட்டப் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேண்ணா. ஓகே. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோட்னா என்ன, ரியாக்ட்னா என்ன, ரியாக்ட் ஒர்க் ஆகுது, ரியாக்ட் என்னென்ன கான்செப்ட் இருக்கு, நோட்ல என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ. ஓகேண்ணா. ஓகே. இதான் டாஸ்க் உங்களுக்கு இந்த வீக். ரியாக்ட்னா என்ன, அடுத்த கிளாஸ்ல கேட்போம். ரியாக்ட்னா என்ன, அது என்னென்ன கான்செப்ட் இருக்கு, என்னென்ன கோர் கான்செப்ட் இருக்கு, என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரியாக்ட்ல இந்த மாதிரி ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. அது என்னென்ன மெத்தட்ஸ் மட்டும் தெரிஞ்சுவாங்க. அந்த மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோ த்ரூ பண்ணி இதுல யாரெல்லாம் சரிங்க. ஸோ இதில் யாரெல்லாம் ஃபிக்மா கிளாஸ்க்கு வரீங்களோ, ஐ மீன் அந்த டிசைன் கிளாஸ்க்கு, ஸோ இந்த கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செல்ஃபாகவே உங்களால் டிசைன் பண்ணி அதை ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதும் உங்களால் முடியும் கோடிங்கில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆன் யுவர் ஓன் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறது தான் எங்களோட எய்ம் இது. ஸோ இப்போ இது வந்து யாராவது ஒரு டிசைன் ஒன்று பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் இது கோடிங் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் இதில் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அல்டிமேட் பர்பஸ் ஆனால் உங்களை வந்து ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் உருவாக்கணும். ஸோ இதை பற்றி சுதர்ஷன் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் இங்கே இந்த டிசைன் கிளாஸ்லேயும் நம்ம ஃபுல் ஸ்டாக் கிளாஸ்லேயும் இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இது பண்ணி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது இது பாருங்க சுதர்ஷன். எப்படி நீங்கள் அன்மியூட் பண்ண 2 நாள் ஆகும் தெரியும். ஓகே, வேற எல்லாருக்கும் ஓகே இல்லை? ஓகேண்ணா. ஓகேண்ணா. செஷன் என் பண்ணிடலாமா? யார் எதுவும் சொல்ல, செஷன் முடிச்சிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணுவோமா? சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ.